எப்பா அந்த மனுஷனை என்னும் காணோம். ஒரு 5 முட்டை வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சு விட்டேன், என்னும் காணோம். மணி 9:30 ஆயிட்டு. எப்பா முட்டை வாங்க போனாரா இல்ல முட்டை போட்ட கோழி வாங்க போனாரான்னு தெரியல, ஆளையே காணோம். இவர்கிட்ட போய் ஒரு ஏழை சொன்னேன் பத்தியா, அதுக்கு நம்மளே போய் வாங்கிட்டு வந்திருக்கலாம் போல. சிலத்தாய்க்கா, என்னடி சின்ன பொண்ணு காலையில வந்திருக்கா? எக்கோ அதுவாக்கோ கையில காசு வேற இல்ல பாத்துக்கிடுங்க. அதான் இந்த 100 நாள் வேலை போட்டாங்கன்னா போலான்னு பார்த்தேன். அதான் எதுவும் வேலை எதுவும் இருக்காக்கா? போன் எதுவும் போட்டு சொன்னாவளா? இல்லடி, நம்ம வேலையெல்லாம் ரொம்ப தூரமா போட்டிருக்கோம் பத்துக்க. நம்ம அதுல போகணும்னு வச்சுக்கீங்க, வேற ஒரு நாளுக்கு பஸ் செலவே நிறைய ஆயிரம் பத்துக்க. அது வேஸ்ட் தாண்டி. எதுவும் பக்கத்துல எதுவும் போட்டாவனா அப்படி நடந்து கிடந்து போய் வேலையை செஞ்சுட்டு வந்துடுறேன். இது ரொம்ப தூரத்துல போட்டிருக்கோம் பத்துக்க. என்ன எதுவும் சொல்லலடி, எதுவும் பக்கத்துல போட்டாவனா அமுதா போன் போடுவோம் பத்துக்க. அதுக்கப்புறம் நம்ம போவோம். ஐயோ ஏன் தான் இப்படி பண்றாவளோ? நம்ம பக்கத்துல இருக்க சைட்லயா பார்த்து வேலை எங்கேயாவது போட்டு நம்ம அழகா நடந்தாச்சும் போலாம். கையில காசு வேற இல்ல. எக்கோ சிலத்தாய்க்கோ, கை மாத்த ஒரு 500 ரூபா கிடைக்குமாக்கோ? இவன் என்ன போற போக்குல அப்படியே பேச்சு வாக்குல நம்மகிட்ட கை மாத்துக்கு 500 ரூபா கேட்கா. இவாட்ட 500 ரூபா கொடுக்கறவங்க ஒண்ணு, கடல்ல தூக்கி போடுறது ஒண்ணாச்சே. சிலத்தாய்க்கா, என்னக்கா யோசிச்சிட்டே இருக்கியே? தாங்கக்கோ, கண்டிப்பா 2 நாள்ல திருப்பி தந்துருவேன். அதுவா சின்ன பொண்ணு, என் வீட்டுக்காரனுக்கு என்ன சம்பளம் வேற போடல பத்துக்க. அதாண்டி கையில காசு இல்ல, அதான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். என்னக்கா உண்மையை சொல்றீங்களா பொய் சொல்றீங்களா? அவங்கள பார்த்தா அப்படி தெரியலையே. ஏடி இந்த விஷயத்துல எல்லாம் யாராச்சும் போய் சொல்லுவாங்களாடி? இன்னும் சம்பளம் போடலடி. இன்னும் 2 நாள்ல போட்டுருவாவே. அதுக்கப்புறம் வேணா உனக்கு தரேன், சரியா? அட போங்கக்கா, எனக்கு தான் அவசரத்துக்கு இன்னைக்கு தான் தேவைப்படுச்சு. 2 நாள் கழிச்சு எனக்கு எதுக்கு? செல்லத்தாய்க்கா, எக்கோ என்னடி ஏதோ அவசர அவசரமா வந்த மாதிரி செல்லத்தாய்க்கா எக்கான்னு கூவிட்டே வரா? அதானே, காலையில என்ன அவசரம்? என்ன இது 100 நாள் வேலைக்கு எதுவும் போனுக்கிட்டு போட்டாவளா? அட போடி, அதுக்கு இல்லடி, இது வேற ஒரு விஷயம். அப்படியா, என்ன விஷயம் டி சொல்லு. எக்கோ அது நேத்து உங்க வீட்டுக்காரு நைட்டு எங்க வீட்டு கதவு வந்து தட்டினாவக்கோ. அடியே என்னடி சொல்ற? என்னது செல்லத்தாயக்கா வீட்டுக்காரரு நைட்டு உன் வீட்டு கதவு தட்டினாவளா? ஏன் இடுவே என்ன சொல்றா? ஏ இழுவ தேவலாம் பேசாத பத்துக்க. நேத்து என் வீட்டுக்காரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிட்டு 11:30 போல தான் வந்தாரு. நீ என்ன லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கா? எக்கா எக்கா தப்பா நினைக்காதீங்க, நான் சொல்ல வந்த விஷயத்தை கேளுங்க. அதுக்குள்ள ஊனி ஏன் பேசிட்டு இருக்கியே? ஏ பைத்தியம், சொல்ற வேண்டிய விஷயத்தை ஒழுங்கா சொல்லு. அதை விட்டுட்டு இப்படி அரைகுறையா சொன்னா வேற நாங்க என்ன நினைப்போம்? எக்கோ நேத்து நைட்டு 11 மணி இருக்கோக்கோ. அப்ப நானும் என் வீட்டுக்காரும் வீட்டுல இருந்தோம் பாத்துக்கிடுங்க. அப்போ திடீர்னு உங்க வீட்டுக்காரங்க வந்து கதவு தட்டினாவக்கோ. யாரோ என்ன மாதிரி ஒரு பிள்ளை 2 தெரு தள்ளி நின்றுட்டு இருந்தான். வண்டி வேற ரிப்பேர் ஆயிட்டுன்னு வீ நடந்து வந்தாவலாம். கடைசியில என்னையும் கூட்டு வந்த மாதிரி வீ சொல்றாவக்கோ. ஆனா நான் வீட்டுக்குள்ளேயே தாங்க இருந்தோம், வீட்டை விட்டு நான் வெளியே போலக்கோ. இது என்னடி புது கதையா இருக்கு? ஆமாக்கோ, அப்படிதாக்கோ உங்க வீட்டுக்காரர் சொன்னாவே. ஏதோ என்ன மாதிரி ஒரு பிள்ளை இருந்துச்சான். இங்கே அம்மா தனியா இருக்கா, வா உன் வீட்டுக்குள்ள கொண்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வந்தாவலாம். திடீர்னு பார்த்தா ஆளை காணுமா. அதனால எங்க காணும்னு சொல்லிட்டு எங்க வீட்டு கதவு தட்டினாவக்கோ. கடைசியில நாங்க உள்ள இருந்து வந்தோமா. எங்களை பார்த்தோன்னா நீ எப்படிமா வீட்டுக்குள்ள போனா, நீ ஏன் பின்னாடி தானமா வந்துட்டு இருந்தாங்கன்ட்டு என்னதெல்லாமும் வளர்றாவக்கோ. செல்லத்தாய்க்கா, உங்க வீட்டுக்காரர் என்ன போதைக்கு எதுவும் போட்டாரா என்ன? ஏ சின்ன பொண்ணு வாய மூடடி. என் வீட்டுக்காருக்கு அந்த குடி பழக்கமே கிடையாது. நீ என்னடி இப்படி எல்லாம் சொல்ற? யாருக்கு தெரியும்? யாரையும் நம்ப முடியாதுக்கோ அந்த காலத்துல. ஏ சின்ன பொண்ணு லூஸ் மாதிரி பேசி நடக்காத பத்துக்க. எக்கோ எனக்கே கொஞ்சம் பயமா தாங்க இருக்கு. நேத்து ஏன் அந்த அண்ணா ஏன் அப்படி பண்ணாவன்னு எனக்கே தெரியலக்கோ. ஒருவேளை உண்மையாவே என்ன மாதிரி வேற எதுவும் பிள்ளை எதுவும் பாத்துருப்பாவளோ? அடியே அதாண்டி எனக்கும் தெரியல. அவர் தேவையில்லாம இப்படி பண்ண மாட்டாரு. ஆனா நேத்து வந்து ஏதோ நைட்டு 11:30 வந்து ரொம்ப யோசனையாவே யோசிச்சுட்டே கிடந்தாரு பத்துக்க. ஏ செல்லத்தாய்க்கா, ஏதாச்சும் பிஐபி சாசு பண்ற வேலையா? ஏ சின்ன பொண்ணு என்னடி இப்படி குண்டத்துக்கு போடுற? பிஐபி சாசுங்க நீ வேற இப்ப திரும்ப பயங்காட்டி விடாத. ஏ உத்தரவு செய்யறடி, அந்த மனுஷன் இப்ப வந்துருவாரு. ஒரு 5 முட்டை வாங்கிட்டு வந்துட்டு அப்பத்துல இருந்து கடைக்கு அனுப்பிச்சு விட்டேன். என்ன ஆளை காணோம். வந்த உடனே என்ன ஏதுன்னு கேப்போண்டி. சரிக்கா, வந்த உடனே என்ன ஏதுன்னு கேளுங்கக்கோ. நீங்க கேட்கணும்ட்டு தான் நான் கடகடன்னு காலையில வந்து சொன்னேன் பத்துக்கிடுங்க. எனக்கு தண்ணி ஏன் திடீர்னு இப்படி பண்ணாவனே எனக்கே தெரியல பத்துடுங்க. எனக்கு ஒரே பயமாயிட்டு. திடீர்னு கதவு தட்டி இப்படி சொன்னோன்னே எனக்கு அப்படி ஷாக் ஆயிட்டுக்கோ. ஏதோ நான் தலைவலின்னு சொல்லி மாத்திரை வாங்க வந்தேனா, அப்படிதாங்க அந்த அண்ணா சொன்னாவே. அதனால அப்படியே தெருவுலயே நின்னுட்டேன். நடுராத்திரி இருட்டில் நின்றுட்டு இருக்கேன். ஒன்னு உங்க வீட்டுல கொண்டு விட்டுறேமா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வந்தாவலாம். திடீர்னு ஆளை காணோம் அப்படின்னு தேடி பார்த்தாவலாம். என்னதெல்லாமோ சொல்றாவக்கோ. ஐயா அப்படியாடி, இந்த மனுஷனுக்கு பைத்தியம் எதுவும் பிடிச்சு போச்சா என்னன்னு தெரியலையே. இருடி வர வந்துருவாவே, அதுக்கு ஒரு கேப்போம். எக்கோ எனக்கு வேற பயமா கிடக்குக்கோ. என்னக்கோ புதுசு புதுசா கதை சொல்றிய? செல்லத்தாயி, இந்த கடையில முட்டை இல்லையா பாத்துக்க. ஏனுமே பஸ் ஸ்டாப்புக்கு தான் போனோம். சரி அதான் முட்டை வேண்டான்ட்டு வீட்டுக்கே வந்துட்டேன். வண்டி வேற ரிப்பேர் ஆகி அங்க கிடக்கு பத்தியா. வண்டி இருந்தாவாச்சும் அந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல போய் வாங்கிட்டு வருவேன். இங்க பக்கத்து கடையில இல்லையா. எங்க இந்த ஒத்தரசம் என்னமோ கதை சொல்றா, என்னங்க நடந்துச்சு? ஏ செல்லத்தாயி, அந்த கதையான் கேக்குறா. நானே நேத்து பயத்துல கிடுக்கிட்டுலாம் ஆடிட்டே யோசிச்சுட்டே கிடந்தேன் பாத்துக்க. இந்த பிள்ளை போய் சொல்லுதா இல்ல என்ன நடக்குதுன்னே தெரியல. என்ன நான் போய் சொல்லலனோ? நான் என் வீட்டுக்காரன் வீட்ல தானே இருந்தோம். எங்க என்னங்க நடந்துச்சு ஒழுங்கா என்ன ஏதுன்னு தெளிவா சொல்லுங்க. ஏ செல்லத்தாயி, ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்ற வழியில இந்த 4 தெரு தள்ளி இது ரிப்பேர் ஆயிட்டு பாத்துக்க ஸ்கூட்டி. உடனே சரி இதை அங்க நிப்பாட்டிட்டு சரி நம்ம நடந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த ஒத்த ரோசா பிள்ளை அங்க நின்றுட்டு இருந்து பாத்துக்க.
உடனே என்னமா பாப்பா மணி 11ஆவது இங்க ஏமா நின்றுட்டு இருக்கான்னு கேட்டதுக்கு எனக்கு தலைவலிக்கிற மாதிரி இருந்துனேன் அதானே தலைவலி மாத்திரம் வாங்க வந்தேன்னு சொன்னா பத்துக்க. நானும் சரி ஏமா நீ எதுக்குமா வாங்க வந்தா உன் புருஷனை வாங்க சொல்ல வேண்டியதானு சொன்னதுக்கு என் புருஷன் நைட் ஷிஃப்ட் போயிட்டாருன்னு பிள்ளை சொல்லிச்சு பத்துக்க. ஐயோ 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 என்னன்னா சொல்றீங்க? நான் அப்படி சொல்லவே இல்லைன்னா நான் ஃபர்ஸ்ட் வெளியே வரேன்னு என் வீட்டுக்காரர் வீட்டுல தானே இருந்தாவே. ஏமா நான் சொல்றது கேளுமா, நீ அப்படி சொன்ன உடனே நான் கூட்டிட்டு பின்னாடியே வந்தேன் பத்துக்கமா. வேற வந்துட்டு திடீர்னு உன் வீட்டு பக்கத்துல வந்தோன்னா தங்கச்சி உன் வீடு வந்துட்டு போமான்னு சொல்றதுக்குள்ள பின்னாடி பார்த்தா ஆளை காணுமா. என்னது ஆளை காணுமா? ஆமாமா அதாம உன் வீட்டு கதவு வந்து தட்டினேன். கதவு தட்டினா நீயும் உன் வீட்டுக்காரன் உள்ள இருந்து வரியே எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுட்டு நான் அப்ப கூட என்ன நினைச்சேன், நீ எனக்கு முன்னாடி உன் வீட்டுக்கு போயிட்ட போல தான் நினைச்சேன். நான் தான் கவனிக்கிற போல நினைச்சேன். நீ என்னடான்னா நான் வெளியே நிக்கவே இல்லை வெளியே வரவே இல்லை. நான் 4 மணிக்கே வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுல இருந்து நான் 4 மணிக்கு அப்புறம் வெளியே வரலங்க. எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுட்டு. ஏ உத்தரசா என்னடி ஏதாச்சும் பொய்யா மாத்திரியா? ஏ சின்ன பொண்ணு நான் எதுக்கிட்டே போய் சொல்லணும்? நான் எனக்கு போய் சொல்லி என்ன லாபம் இருக்கு? ஏங்க நடந்ததை ஒழுங்கா சொல்லுங்க. எந்த சைடுங்க பைக் ரிப்பேர் ஆச்சு? இம்மா அதாம்மா சிலத்தா அந்த 4 தெரு தள்ளி அங்க ஒரு 2 வீடு தனியா இருக்கும்ல அங்கனக்குள்ளதான் பைக் நிப்பாட்டி வச்சுட்டு வந்தேன் பத்துக்க. ஏ செல்லத்தாய்க்கா அங்கதானே இந்த பங்களாக்காரி பங்களா கிடக்கு. ஐயா ஆமாடி. ஏங்க அப்ப வரும்போது அந்த பங்களாவை கிராஸ் பண்ணியே வந்தியே? ஆமாமா அந்த பங்களா அப்படியே பால் அடிச்சு இருள் அடிச்சு போய் கடந்து பத்துக்க. நான் கூட தங்கச்சிட்டு சொன்னேன் அந்த சைடு பார்க்காம திரும்பி பாமா அப்படின்னு சொன்னேன் பத்துக்க. அதுக்கப்புறம் அவன் வந்த மாதிரி தான் இருந்தா. அதுக்கப்புறம் நான் அவளை பார்க்கவே இல்லை பத்துக்க. அந்த தங்கச்சி திருப்பி பின்னாடி வந்துட்டு இருக்கான்னு நினைச்சு நான் அப்படியே நடந்து அவட்ட பேசிட்டே வந்துட்டே இருக்கேன். எனக்கு யாரும் பதிலும் சொல்லல. ஐயோ என்னன்னா சொல்றீங்க? பங்களாவை கிராஸ் பண்ணியே வந்தியே? ஆமா தங்கச்சி வேற நம்ம வீட்டுக்கு வரணும் வேற அதை கிராஸ் பண்ணி தானே வரணும். இல்லைன்னா 4 பேரும் சுத்தி வரணும். அது ஏன் போட்டு கஷ்டப்பட்டு நடந்துட்டு. ஏ உத்தரசா ஏதோ பங்களால தாண்டி ஏதோ நடந்திருக்கு. எனக்கு பயமா இருக்குடி. ஏ செல்லத்தாய்க்கா எனக்குலாம் பயமா கிடக்கு. ஒருவேளை பேய் என்ன மாதிரியே வந்திருக்குமோக்கோ? ஏ உத்தரசா டவுட்டே இல்லடி உன்ன மாதிரியே தாண்டி வந்திருக்கு. வந்து அப்படியே அங்க நின்றுக்கும் போல இந்த அண்ணன் தெரியாம ஏமாந்துட்டோ போல. ஐயோ எனக்கு வேற பயமா இருக்கே. எதுக்குடி என்ன மாதிரியே வந்துச்சு? ஆமா உன் மூஞ்சு பேய் மூஞ்சு ஒரே மாதிரி இருக்குல்ல அதான் உன்ன மாதிரி வந்திருக்குமா இருக்கும். ஏ செல்லத்தாய் என்ன பேசுறிய பங்களா அது இதுங்க என்ன ஒண்ணும் எனக்கு புரியலையே. ஏங்க அது ஒண்ணும் இல்லங்க. சரி வேலைக்கு வேற போக லேட் ஆயிட்டலாம். முட்டலன்னு என்ன பரவாயில்ல சோறும் குழம்பும் வச்சிருக்கேன். அதை எடுத்துட்டு போங்கங்க. சரி செல்லத்தாய். ஏ அக்கோ நான் என்ன பண்ணுவேன்? அந்த பங்களாக்காரி பேய் தொலைஞ்சிட்டான்லா நினைச்சேன். அடியே நீ மட்டும் அப்படி நினைச்சா நாங்களும் தான் அப்படி நினைச்சோம். என்னடி அப்படி இருந்தாலும் ஒருவேளை நம்மள 12 மணிக்கு பயங்காட்ட வருவாளே வரவே இல்லையே. ஏன் உனக்கு வரணும் உனக்கு ஆசையா இருக்கோ? அதுக்கு இல்லடி. அட போடி இவ வேற. ஏடி நம்ம ஒருவேளை கோயிலுக்கு கூழ் ஊத்துனோன்னு ஒருவேளை நம்ம பக்கம் வரல போலடி. ஆனா தெருவுல ஒருவேளை சுத்திட்டு கிடக்கால என்னன்னு தெரியல. இன்னைக்கு என் வீட்டுக்கார் வேற பாத்துருக்காரு. என்னெல்லாம் போதே எனக்கு பயமா கிடக்கே. ஐயோ என்னை மாதிரிலாம் வந்திருக்காளாம். ஐயோ அது வேற எனக்கு பயமா இருக்கே. நான் என்ன பண்ணுவேன்? சல்லி பேச பிரோஜனம் இல்ல. இன்னும் திரும்பவும் வந்து நம்மள ஒரு ஆட்ட போறான்னு நினைக்கேன். அடியே வாய கழுவுடி. ஏண்டி இப்போ ஒரு வாரம் தான் நிம்மதியா இருந்தோம். அதுக்குள்ள திரும்பவும் வந்துட்டாளா? இவளுக்கு என்ன பண்ணன்னு தெரியலையே. சரிடி பயப்படாதீடி. நடக்கிற வரை நடக்கட்டும் பாப்போம். ஏ சின்ன பொண்ணு நம்ம சப்ஸ்கிரைபர் நேம் எல்லாம் சொல்லிருடி. ஹாய் ராதிகா ஸ்ரீ, ஹாய் காவ்யா, ஹாய் லக்ஷ்மி, ஹாய் எலேனா, ஹாய் கவியரசன், ஹாய் பார்வதி, ஹாய் பிரபா, ஹாய் மித்ரா, ஹாய் லோகிதா, ஹாய் லதா, ஹாய் காஞ்சனா, ஹாய் மீத்துக்குட்டி, ஹாய் சிவதர்ஷன், ஹாய் முத்துமாரியப்பன், ஹாய் முத்துலக்ஷ்மி, ஹாய் இந்து, ஹாய் மகா, ஹாய் இசைகலா, ஹாய் கவியரசன், ஹாய் கவிதா, ஹாய் சந்தோஷ் ரிஷ்வான், ஹாய் முத்துக்கண்ணு, ஹாய் கவிநிலவு, ஹாய் லக்ஷ்மிபதி, ஹாய் சுகந்த், ஹாய் நிதர்ஷினி, ஹாய் சந்திரா, ஹாய் லக்ஷ்மி, ஹாய் நிலா, ஹாய் பூஜா, ஹாய் மனோஜ் மோகனா, ஹாய் சாந்தி சங்கர், ஹாய் பிரணீத், ஹாய் ஆலியா, ஹாய் மோஷின், ஹாய் தமிழ் பாண்டியன், ஹாய் மகிஷாலினி, ஹாய் உமர் பரக்கத், ஹாய் மல்லிகா, ஹாய் சுதா, ஹாய் கவியரசி, ஹாய் விக்னேஷ், ஹாய் சித்துமா, ஹாய் மோகிமா, ஹாய் புவனா, ஹாய் அருண், ஹாய் சம்மு, ஹாய் சித்திக், ஹாய் சஃபான், ஹாய் தயான், ஹாய் தஸ்லீம், ஹாய் ரித்திக், ஹாய் ஜிவிகா, ஹாய் லட்சுமி, ஹாய் சசி, ஹாய் பிரியா ஆறுமுகம், ஹாய் பிரியங்கா அருள், ஹாய் அருள் ஜோதி, ஹாய் கீதா, ஹாய் பவித்ரா ஸ்ரீ, ஹாய் செல்வ விக்னேஷ், ஹாய் தீபா, ஹாய் சண்முகம், ஹாய் ராகுல், ஹாய் தர்மராஜ், ஹாய் மாரியம்மாள், ஹாய் விஸ்வா, ஹாய் முருகன், ஹாய் ராஜேஸ்வரி, ஹாய் லிங்கேஸ்வரி, ஹாய் ராஜலக்ஷ்மி, ஹாய் ஏழுமலை, ஹாய் சுதா, ஹாய் மகாலட்சுமி, ஹாய் பூபாலன், ஹாய் ஸ்னேகா, ஹாய் மூர்த்தி, ஹாய் கிருஷ்ணமூர்த்தி, ஹாய் தேவிஸ்ரீ, ஹாய் கீர்த்தி, ஹாய் ரித்திகா, ஹாய் ஓவியா, ஹாய் ஸ்ரத்விக். நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.